ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஸ்கூலுக்கு நம்ம 2 ஜடை வாரம் இல்லைங்களா, அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் கிளம்பிட்டாங்க, தலை வார போகிறோம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போல்லாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தலைலாம் வாரதில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாம் சில ஸ்கூல்லலாம் அப்படியே ஒரு ஜடை வாரிட்டு போயிடுறாங்க. ஆனால் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் கம்பல்சரி வந்து 2 ஜடை வாரணும். அதனால் பாருங்கள், ஃபஸ்ட்டு நல்லா வாரிக்கணும். அப்புறம் நான் கோடு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோடு எடுத்துக்கோங்க. நான் இது வரைக்கும் பாப்பாவுக்கு சைடு கோடு தான் எடுக்கிறேன். ஏன்னா ஸ்கூலுக்கெல்லாம் சைடு கோடில் தான் வாருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பொண்ணாக ஆகிட்ட பிறகு நம்ம நேர்கோடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த பக்கம் நம்ம கோடெல்லாம் நல்லா எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வளைவா அந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கக்கூடாது. கோடெல்லாம் பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து கரெக்டாக எடுக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைன்னா நல்லா இருக்காது. கோடு பாருங்கள், நேராக எடுத்துக்கணும். பாருங்கள், நேராக அப்படி எடுத்துக்கணும். பாருங்கள், கோடு இப்போ கிராஸாக வந்ததுன்னா சரி பண்ணிக்கணும். அதை வந்து இது இப்படி சரி பண்ணிக்கணும். சரி பண்ணி நேராக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைடு நல்லா வாரிக்கணும். எப்பவுமே நல்லா வாரணும். சிக்கெல்லாம் இருக்கவே கூடாது. முடியல சிக்கு வந்து இருக்கவே கூடாது. நல்லா இப்படி வாரிக்கணும். தலை சிக்கு இல்லாமல் தலை வாரணும். அப்போ தான் உங்களுக்கு முடி கொட்டாது, முடி நல்லா வளரும். இந்த மாதிரி தலை வாரினா என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிக்கு வராது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முடி உங்களுக்கு நல்லா வளரும். முடி வளராதவங்களாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரி தலை வார சொல்லுவாங்க. மடித்து கட்டுங்க அப்படி சொல்லுவாங்க. நான் மடித்து கட்டினா நல்லா முடி வளரும். அப்படி நல்லா 3ஆக பிரிச்சுட்டு நல்லா பின்னுங்க. லூஸெல்லாம் விடக்கூடாது, நல்லா டைட்டாக பின்னு. நல்லா டைட்டாக பின்னு. சிக்கு வரும்போது சிக்கு உடச்சிடணும். நான் ஆல்ரெடி சிக்கு உடச்சிட்டேன், அதனால தான் சின்ன பல்லில் யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா பெரிய பல் தான் யூஸ் பண்ணுவேன். நான் முதல்ல சிக்கு உடச்சிட்டேன். பின்னிக்கணும். நல்லா டைட்டாக பின்னிக்கணும். சிக்கு உடச்சி நல்லா வாரிக்கணும். பாருங்கள், இப்படி நல்லா பின்னிக்கணும். நடுவில் சிக்கு உடச்சிடணும். தள்ளி போடணும். கடைசி முடி வரும்போதெல்லாம் நல்லா சிக்கு உடச்சிடும். நல்லா உடச்சி நம்ம வாரனா தான் நம்மளுக்கு பின்னல் வந்து நல்லா ஈஸியாக வரும். இல்லைன்னா சிக்கும் பின்னல் பண்ணும்போது. நல்லா பின்னிக்கோங்க. சின்ன முடி ஆகிற வரைக்கும் நல்லா பின்னிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம ரிப்பன் வைக்கணும். இப்போ பாருங்கள், ரிப்பன் இப்படி எடுத்துக்கோங்க. ரிப்பனை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு இந்த முடியில் நம்மளுடைய பின்னிடணும். சில பேர் இந்த பின்னல் நிறைய பேர் ரொம்ப பின்ன மாட்டாங்க. கொஞ்சமாக பின்னி அப்படியே முடிச்சிருவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த முடிகிற வரைக்கும் பின்னணும். ஏன்னா இல்லைன்னா சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா பிள்ளைங்க, விளையாடும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே முடி வந்து கலண்டு ரிப்பன் தனியாக தலை தனியாக வந்துடும். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக முடியை பின்னாதது தான் காரணம். நல்லா அந்த முடி எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் நல்லா பின்னணும். பின்னிட்டு பாருங்கள், இவ்வளோ தூரம் பின்னணும். பின்னிட்டு அதுக்கப்புறம் முடிச்சு போடணும். நல்லா டைட்டாக முடிச்சு போடணும். இப்போ மடித்து கட்டணும். மடித்து கட்டும் போது பாருங்கள், நல்லா இப்படி இழுத்து இப்படி கட்டுங்க.
கட்டிடணும். இப்போ பாருங்க முடி நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ நம்ம சுங்கு போட போகிறோம். சுங்கு வந்து நிறைய பேர் நிறைய விதமாக போடுவாங்க. ஆனால் நான் இப்படி தான் போடுவேன். ஒரு முடிச்சு போட்டுக்குவேன். அதில் இப்படி ரிப்பனை விட்டு இப்படி இழுத்துக்குவேன். இந்த சுங்கு வந்து உங்களுக்கு சீக்கிரத்தில் அவுறாது. நார்மல் சுங்கு மாதிரி போட்டிங்கன்னா அது அவுந்துடும். இதில் விட்டு இப்படி இழுத்துக்கணும். லெவலாக இழுத்துட்டு இப்படி இழுத்து விட்டுருங்க. நல்லா ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லா இப்படி இழுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் தலை வாரினீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 நாள் ஆனால் கூட இந்த தலை உங்களுக்கு கலையவே கலையாது. தூங்கி எழுந்தால் கூட பாருங்கள் இந்த தலை உங்களுக்கு கலையவே அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தலை வாரி பாருங்கள், கழலவே கழலாது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம தலையை வாரிடலாம். இங்கேயும் அதே மாதிரி தான், ஒரு சிக்கு கூட இல்லாதபடிக்கு நல்லா வரும். சிக்கு வந்தால் உடச்சிடணும். நான் ஆல்ரெடி ஒரு தடவை உடச்சிட்டேன், திருப்பியும் உடைக்கிறேன். இப்போ இந்த பக்கம் பின்னிடலாம். 3 பார்ட்டாக பிரிச்சுருங்க. டைட்டாக பிடிக்கணும். பின்னுறதுல தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விஷயமே. நல்லா டைட்டாக பின்னணும். எந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக பின்னுறீங்களோ அந்தளவுக்கு முடி வந்து கழலாமல் கரெக்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் உங்களுக்கு தலை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பின்னிட்டு இதை பண்ணுங்கள். சிக்கு உடச்சிடும். சில பேர் ஒரே ஒரு தடவை தான் சிக்கு உடைப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பின்னினே வந்துடுவாங்க. சிக்கு இருந்தால் கூட அப்படியே பின்னிடுவாங்க. டைம் ஆகுது, அவசரத்தில் வந்து டைம் ஆகுது அப்படி சொல்லிட்டு அப்படி பின்னிடுவாங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. எப்போவுமே என்ன டைம் ஆனாலும் சரி, தலை வாரதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுபடி தான் நம்ம தலை வாரணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவசரமாக இருக்குது, சிக்காக இருந்தாலும் பரவாயில்ல டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் அவசரமாக வாரினீங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். முடியெல்லாம் கொட்டி ரொம்ப மெலிசாக ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எவ்வளோ டைம் இருந்தாலும் சரி நல்லா சிக்கு உடச்சி தான் தலையே வாரணும். அது நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு வர்ற தலைன்னு இல்லை, நீங்கள் நார்மலாக வீட்டில் வர்ற தலையாக இருந்தால் கூட சிக்கெல்லாம் நல்லா உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பின்னணும், பேண்டு போடணும், கிளிப்பு போடணும். சிக்கோடு வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எதையுமே பண்ணக்கூடாது. அது பண்ணிங்கன்னா அந்த டைமுக்கு நீங்கள் அந்த டைமுக்காக நீங்கள் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த முடியில் தான் அந்த பாதிப்பை காட்டும். உங்களுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். நல்லா சிக்கு உடச்சி வரனா தான் நல்லது. இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் முடி கம்மியாக இருந்ததுன்னா இந்த சைடில் இருக்க முடியத்தை இந்த சைட் போட்டுக்கணும். அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் வந்துடும். நம்ம ரிப்பன் வச்சுருவோம். அதே மாதிரி ரிப்பனை பாருங்கள், லெவல் பண்ணிவிட்டு அதில் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கடைசி வரைக்கும் பின்னுங்க. இந்த டிபி முடிச்சு போட்டுருங்க. ஒரு தடவை 2 தடவை இழுத்து பார்த்துக்கோங்க. நல்லா டைட்டாக இழுத்து கட்டிடும். மூணு தடவை முடிச்சு போட்டு சுங்கு போட்டுருங்க. நல்லா அப்படி இழுத்து வேணும். நீங்கள் எந்த அளவுக்கு இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சுங்கு வந்து கழலாமல் இருக்கும். பண்ணிவிட்டு இப்படி விரித்து விட்டுருங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்.
புது ரிப்பன் மாதிரியே தெரியும். விரிச்சிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ தலை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. பின்னாடி பாருங்கள், கோடெல்லாம் பாருங்கள் நல்லா ஈவனாக கரெக்டாக வந்து கரெக்டாக இங்கே பாருங்கள் இந்த ஜடி கரெக்டாக வந்துருக்கு. இந்த ஜடை இந்த மாதிரி நீங்கள் வாரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வாருங்க, முடியும் கொட்டாது, முடியும் நல்லா வளரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.